வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். திருமலை. அங்க போறதுனாலே ஒரு தனி அனுபவம் தான். ஆனா நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு, அதாவது மூத்த குடிமக்களுக்கு அந்த கூட்டத்துல தரிசனம் பண்றது கொஞ்சம் சவாலான விஷயம் தான் இல்லையா? அவங்க எப்படி எந்த சிரமமும் இல்லாம ரொம்ப நிம்மதியா ஒரு தரிசனத்தை திட்டமிடலாம்னு தான் இந்த பகுதியில நம்ம விளக்கமா பார்க்க போறோம். 24 மணி நேரம். ஆமாங்க. பீக் சீசன்ல திருமலையில பொது தரிசனத்துக்காக நீங்க காத்திருக்க வேண்டிய நேரம் இதுவா கூட இருக்கலாம். நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? குறிப்பா பெரியவங்களுக்கு இது எவ்ளோ கஷ்டமா இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 60,000 80,000 பக்தர்கள் திருமலைக்கு வராங்க. ஒரு மாபெரும் கூட்டம். இந்த கூட்ட நெரிசல்ல நம்ம பெரியவங்களால எப்படி நிம்மதியா தரிசனம் பண்ண முடியும்? அது ஒரு பெரிய சவால் தான். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனைக்குனே ஒரு அருமையான தீர்வு இருக்கு. சரி, அப்போ அந்த தீர்வு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதுதான் டிடிடியோட முன்னுரிமை தரிசனம். இத அதிகாரப்பூர்வமா பிரிவிலேஜ்டு தர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பக்தர்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு தரிசன முறை. அவங்க எந்த விதமான தொந்தரவும் இல்லாம ரொம்ப வசதியா மரியாதையா சாமி தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதனால என்ன நன்மைனா, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உள்ள அனுப்புவாங்க. அதனால பொதுவான கூட்டத்துல சிக்காம ரொம்ப குறைஞ்ச நேரத்துல மனசுக்கு நிறைவான ஒரு தரிசன அனுபவம் கிடைக்கும். சரி, இதுக்கு யாரெல்லாம் தகுதியானவங்கன்னு பார்க்கலாம். முதல் விஷயம், வயசு 65 அல்லது அதுக்கு மேல இருக்கணும். ரெண்டாவது, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி மாதிரி அரசாங்கத்தால வழங்கப்பட்ட ஒரு போட்டோ ஐடி கார்டு கண்டிப்பா வேணும். மூணாவது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த டிக்கெட்ல போறவங்களோட அவங்களுடைய வாழ்க்கை துணை, அதாவது கணவர்னா மனைவி, மனைவினா கணவர் மட்டும்தான் கூட போக முடியும். மத்தவங்களுக்கு அனுமதி இல்ல. ஏன்னா இந்த சலுகை உண்மையிலே தகுதியானவங்களுக்கு மட்டும் போய் சேரணும்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஓகே, இப்போ தகுதிகள் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அடுத்து நாம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு எப்படி பிளான் பண்றதுன்னு பார்க்கலாம். உதாரணமா ஏப்ரல் 2026 எடுத்துக்குவோம். இது வருஷத்திலே ரொம்ப திரக்கேறிய மாதங்கள்ல ஒண்ணு. அப்போ எப்படி பிளான் பண்ணலாம்னு பார்ப்போம். ஏன் ஏப்ரல் மாசம் அவ்ளோ கூட்டம்னு கேக்குறீங்களா? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. வருடாந்திர வசந்தோத்சவம், அப்புறம் ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு, அதே நாள்ல கேரளாவோட விஷு பண்டிகை, அப்புறம் ஏப்ரல் 19ஆம் தேதி அக்ஷய திருத்தியா. இது மட்டும் இல்லாம ஸ்கூல் பசங்களுக்கு கோடை விடுமுறையும் ஆரம்பிச்சிடும். இத்தனை விஷயங்களும் ஒன்னா சேரும்போது கூட்டம் எப்படி இருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. அதனாலதான் முன்கூட்டியே திட்டமிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றோம். அப்போ பிளான் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கேலண்டர் தான். நல்லா பாருங்க. ஏப்ரல் 2026 தரிசனத்துக்கான மூத்த குடிமக்களுக்கான சிறப்புரிமை தரிசன கோட்டா ஜனவரி 23ஆம் தேதி சாயங்காலம் கரெக்டா 3 மணிக்கு ஆன்லைன்ல ரிலீஸ் ஆகுது. இந்த தேதியையும் நேரத்தையும் உடனடியா உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. அலாரம் கூட செட் பண்ணிடுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான தருணம். ஓகே, எப்போ புக் பண்ணணும்னு தேதி, நேரம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ எப்படி ஆன்லைன்ல உங்க டிக்கெட்டை புக் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். முதல்ல டிடிடியோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் அல்லது மொபைல் ஆப்ல லாகின் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி சேலஞ்ச்டு தர்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. மூணாவதா, உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை கொடுத்து உங்க ஐடி கார்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. நாலாவதா, ஏப்ரல் 2026ல உங்களுக்கு வசதியான தேதி மற்றும் நேரத்தை தேர்ந்தெடுங்க. கடைசியா, உங்க புக்கிங்கை உறுதிப்படுத்தி டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்லாட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, நொடிப்பொழுதுல நிரம்பிடும். அதனால ஜனவரி 23 சாயங்காலம் 3 மணிக்கு எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கிட்டு கரெக்டா புக் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் முன்கூட்டியே ஆன்லைன்ல புக் பண்ணோன்னு நாங்க ஏன் இவ்வளோ வலியுறுத்துறோன்னு. ஒரு பக்கம் சிறப்புரிமை தரிசனம், ஆன்லைன்ல முன்கூட்டியே புக் பண்ணி குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் 1-2 மணி நேரத்துல தரிசனம் முடிச்சுட்டு வந்துடலாம். இன்னொரு பக்கம் இலவச சர்வ தரிசனம், அங்க போய் டோக்கன் வாங்கி அதுக்காக மணிக்கணக்கில் சில சமயம் 24 மணி நேரம் வரைக்கும் கூட காத்திருக்க வேண்டியிருக்கும். ரெண்டுமே இலவசம்தான், ஆனா உங்க நேரமும் வசதியும் எவ்வளோ முக்கியம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சூப்பர்! டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்கன்னு வெச்சுக்குவோம். இப்போ தரிசன அன்னிக்கு என்ன செய்யணும், திருமலையில உங்களோட அனுபவம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க. 1-2 மணி நேரம். ஆமாங்க, நீங்க இந்த சிறப்பு தரிசன டிக்கெட்டோட போனா பொதுவா இவ்ளோ நேரம் தான் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஆனா பொது வரிசையில 24 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகலாம். இப்ப தெரியுதா அந்த 2 மணி நேரத்துக்கும் இந்த 24 மணி நேரத்துக்கும் உள்ள வித்தியாசம்? இந்த சிறப்பு வசதியோட உண்மையான மதிப்பு தான். ஸ்ரீ பாலாஜி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சொல்ற மாதிரி இந்த வசதி மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பக்தர்கள் பாலாஜிய வசதியாகவும் மரியாதையுடனும் தொந்தரவும் இல்லாமலும் தரிசனம் செய்வதை உறுதி செய்கிறது. இந்த ஒரு வரி இந்த முழு ஏற்பாட்டோட நோக்கத்தையும் எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க. முக்கியமா அந்த மரியாதைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். சரி,
தரிசன அன்னைக்கு நீங்க என்னவெல்லாம் செய்யணும்னு சில டிப்ஸ். முதல்ல நீங்க ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ் 2 பக்கத்துல இருக்கிற சுபாதம் நுழைவாயில். ரெண்டாவது, நீங்க பிரிண்ட் எடுத்த டிக்கெட்டையும் புக் பண்ணும்போது கொடுத்த ஒரிஜினல் ஐடி கார்டையும் மறக்காம எடுத்துட்டு போங்க. அங்க உங்களுக்கு வீல்சேர் உதவி தேவைப்பட்டா கிடைக்கும், ஊழியர்களும் உதவி செய்வாங்க. கடைசியா உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துக்கு ஒரு 30லிருந்து 45 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போயிடுங்க. இந்த விஷயங்களை மட்டும் கரெக்டா செஞ்சீங்கன்னா எந்த டென்ஷனும் இல்லாம தரிசனத்துல முழுசா கவனம் செலுத்தலாம். சரி, நாம இவ்ளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். எல்லாத்தையும் சுருக்கமா நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களா ஒரு செக்லிஸ்டா பாத்துடலாம் வாங்க. மொத்தமே 3 விஷயம்தான். 1, உங்களுக்கு 65 வயசுக்கு மேல ஆயிருக்கா, உங்ககிட்ட சரியான அரசு ஐடி கார்டு இருக்கான்னு தகுதியை உறுதிப்படுத்திக்கோங்க. 2, ஜனவரி 23, 2026 சாயங்காலம் 3 மணி. இந்த தேதியும் நேரத்தையும் உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி ரிமைண்டர் செட் பண்ணுங்க. 3, அந்த நேரத்துக்கு முன்னாடியே டிடிடி வெப்சைட்ல லாகின் பண்ணி ரெடியா இருங்க. கூட்டா ஓபன் ஆன உடனே வேகமா புக் பண்ணிடுங்க. இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், ஒரு பெரிய சவாலா தெரிஞ்ச விஷயம் ரொம்ப சுலபமான வெற்றிகரமான யாத்திரையா மாறிடும். சரியான திட்டமிடல் இருந்தா ஒரு தெய்வீகமான பயணம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சிஸ்டத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டீங்கன்னா உங்களுடைய அல்லது உங்க வீட்டு பெரியவங்களுடைய திருமண பயணம் நிச்சயம் ரொம்ப அமைதியாகவும் ஆனந்தமாகவும் ஜீவிதத்துல மறக்க முடியாத ஒரு அனுபவமாகவும் இருக்கும். என்ன, நீங்க தயாரா?